BHK, 3 BHK, shops, restaurant, supermarket and commercial. Available for rent in Kolattur. Nearby Meridian Hospital, Kumaran Hospital, backside of Red Terry. Please contact 9034555554. வணக்கம் மக்களே. சில நேரங்களில் ஒரு சிலரை நம்ம பார்க்கும் பொழுதோ இல்லை வேறு விதமான அனுபவங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் பொழுதோ நிச்சயமாக இக்கரைக்கு அக்கறை பச்சையோ அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் நம்மளை நினைக்க தோணிடும். அப்படி தான் இங்கே ரொம்பவே நம்ம பிரபலமாக பார்த்துட்டு இருந்தவர்களுடைய வாழ்க்கை இப்படியெல்லாம் இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்பவே எல்லோருக்குமே ஷாக் கொடுத்துருக்கு. போட்டுக்க துணி இல்லை, செலவுக்கு கூட காசு இல்லை அப்படின்ற மாதிரி தேவையில்லாத வதந்திகளை பரப்புகிறாங்களா அப்படின்றது கூட தெரியல. மும்பையில் கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்காரு ஜெயம் ரவி அவர்கள், உலா வராருன்னு பல விஷயங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்துட்டுருக்கு. உண்மைதானான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முன்னணி நடிகராக திகழ்ந்து வரக்கூடிய நடிகர் ஜெயம் ரவி அவரது மனைவி ஆர்த்தியை விவாகரத்து செய்த விஷயம்தான் ரொம்பவே ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. இதுக்கு காரணம் பாடகி ஒருவர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கான காரணத்தையும் அது வதந்தி தான் அப்படின்ற மாதிரியாக ஜெயம் ரவி அவர்கள் முற்றுப்புள்ளியை வச்சாரு. இந்த நிலையில் ஜெயம் ரவி மும்பையில் செட்டில் ஆகி இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் பத்திரிகையாளர் ஒருடம் பார்த்தோன்னா பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் அப்போ சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் திருமணத்திற்கு பின்னாடி இருவருமே சந்தோஷமாக தான் வாழ்ந்திருக்காங்க. இருவருமே சேர்ந்து சம்பாதித்து வீடு வாசம் அப்படின்னு ரொம்ப அழகாக அவங்களுடைய குடும்பமே இருந்துச்சு. ஆர்த்தியினுடைய அதீத பாசமா, அதீத காதலா, இல்லை சந்தேகமா அப்படின்னு தெரியல. ஆர்த்தின்னு சொன்னால்தான் என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க முன்னாடி சில விஷயங்களை ஷேர் பண்ணால் தான் தெரிய வரும். தற்போது ஜெயம் ரவி அவர்களுடைய பாஸ்புக்கு, ஆதார், பேன் கார்டு, அதே போல் பேங்க் பாஸ்புக்கு அப்படின்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்த்தியிடம் தான் இருக்குதான். எங்கே போனாலும் ஆர்த்தியிடம் சொல்லிட்டு பணத்தை வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததால் மன அழுத்தத்தால் ஜெயம் ரவி அவர்கள் இந்த புகாரை அளிச்சிருக்கிறாராம். இப்போது ஜெயம் ரவி போட்டுக்க துணி, செலவுக்கு கூட பணம் இல்லாமல் கஷ்டப்படுறாரு. இருவரும் சேர்ந்து இருந்தப்போ அன்பின் காரணமாக பணம் எல்லாம் மனைவிடம் கொடுத்துருக்காராம். இப்போது பிரச்சனையானதால் மீட்டு தர சொல்லியிருக்காரு. ஜெயம் ரவியினுடைய இன்ஸ்டாகிராம் கணக்கை மீட்கக்கூட பெயரளவில் ரொம்பவே அவர் பெரிய அளவில் போராடி இருக்காராம். ஜெயம் ரவி தரப்பில் இப்படி தான் சொல்லப்படுது. குழந்தைகள் மீது அதீத பாசம் கொண்ட ஜெயம் ரவி தன் வாழ்க்கையில் இப்படி நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கலையாம். இப்போ இவங்க பார்த்தோன்னா பேசியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்பவே எல்லோருடைய மனதிலையுமே ரொம்ப மிகப்பெரிய அளவில் கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர், ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடிய நடிகர் எப்படி ஒரு பிரச்சனையில் சிக்கியிருக்காரா? ஏன் இத்தனை நாளாக அவர் இதை கவனிக்கலையா? எதனால் இப்படி ஒரு அவருக்கு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னு பல கோணங்களில் ரசிகர்கள் கேள்விகளை கேட்டு வந்துட்டுருக்காங்க. ஆக மொத்தத்தில் யார் பக்கம் எந்த விதமான பிரச்சனை இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. விசாரணையில் தெரிய வரும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.